ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பிக் பாஸ் சீசன் 9 இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பெயர்கள்லாம் வந்து கேள்விப்பட்டேன். சரி, இவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நானும் வந்து நேரில் போய் பார்க்கல, கேட்டதை வச்சு தான் வந்து இந்த அப்டேட் வந்து கொடுக்குறேன். எஸ், ஃபஸ்ட்டு இது வந்து ஆர்டர் வந்து மாறும் அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிறது. ஏன்னா நான் செகண்டாக என்ட்ரி ஆனார் நம்ம கம்ருதீன் பார்த்தேன். ஆனால் அவர் தான் லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ட்ரி ஆனார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஒருத்தவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அதனால் ஆர்டர் வந்து மாறும். நம்மளோட வினோத் பாபு, கம்ருதீன், சபரி, அப்புறம் ரோஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனும் போயிருக்காரு. இந்த பிக்கில் எல்லாரோட பிக்கும் வந்து கவர் பண்ண முடியல. ஒரு சிலரோட பிக் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். பிரவீன் ராஜ் அவரும் போகிறாரு. அதாவது நம்மளோட சிந்து பைரவி சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு இப்போ கரண்ட்டாக. இவங்கெல்லாம் விஜய் டிவி பிரபலங்கள். இவங்க இல்லாமல் வந்து ரோஷன், அப்புறம் வந்து வாட்டர்மெலன் திவாகர், பிரவீன் காந்தி, மஞ்சுநாதன், ராம்போ, கானா வினோத், எஃப்ஜே அதிசயம், டுஷர், விக்கால்ஸ் விக்ரம், இவங்கெல்லாம் வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க மேல் கண்டஸ்டன்ட்ல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதே போல் கலையரசன் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டும் உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. மீனவ பொண்ணு சுபி அவங்களும் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆதிரை அவங்களும், அதாவது மகாநதி சீரியல் ஆதிரை அவங்களும் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. கனி, கெமி, மாலினி, ரம்யா ஜோ, அரோரா, விஜே பாரு, விஜே சோபனா, இவங்கெல்லாம் வந்து யூடியூப் தொகுப்பாளர்கள். அப்சரா, இதயம் சீரியல் ஃபேமஸ் நம்மளோட ஜனனி, வியானா, இவங்க எல்லாரும் வந்து ஃபீமேல் கண்டஸ்டண்ட்டில் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டோம். இல்லை யார் யார் போயிருக்காங்க, யார் யார் போகலை அப்படிங்கிறது எபிசோட் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும். இவங்கெல்லாம் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்திருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி. இதில் நம்ம சீரியலில் பார்த்த பிரபலங்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஃபேவரட் தான். ஆனால் உள்ளே வந்து அவங்களோட ரியல் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களோட ரியல் ஃபேஸ் அப்படின்னு வரும்போது இது வரைக்கும் பிரபலமே ஆகாத பர்சன்ஸ் கூட நம்ம மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி. எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.